வணக்கம். இன்னைக்கு கான்வர்சேஷன் சீரீஸில் என் கூட பேச போகிறது ரம்யா. எல்லாருக்கும் அது விஜே ரம்யான்னு தெரியும். பட் நான் விஜேன்னு சொல்லி ரம்யா வந்து அந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நான் அடக்க விரும்பலை. பிகாஸ் நிறைய விஷயங்கள் ரம்யா பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா பெண்களுக்கு வந்து உதவி பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் ஜேர்னியில். ப்ளஸ் ஒரு மல்டி டாஸ்கர். பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் ஒரு பெண்மணியால் பண்ண முடியும், அழகாக பண்ண முடியுன்றதை ஐ திங்க் ஐ சி தேட் இன் ரம்யா. ஸோ அதனால தான் அப்ஜெக்டிஃபை பண்ணாமல் ஒரு பெண்மணியால் கேஷுவலாக சில விஷயங்கள் வந்து பண்ண முடியும், நல்லா தரமாக பண்ண முடியுன்றதுக்கு தட்ஸ் வாட் ஐ சீ இன் ஹர். பேசும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ரம்யா, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ டாக்டர். ஐ மீன் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் யுவர் ஹார்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரொடக்ஷன் நான் கேட்டதே இல்லை என்னை பற்றி. நான் கொடுத்து தான் எனக்கு பழக்கம். அதான். ஸோ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் திஸ். லைஃப்பில் நம்ம என்ன கொடுத்தாலும் நமக்கு திரும்பி வரும் ரம்யா. ஸோ மேபி மனசார நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு இன்ட்ரோவோ யூ வுட் ஹவ் கிவன் ஹோல் ஹார்ட்டட்லி. ஸோ இட்ஸ் கம்மிங் த்ரூ மீ. த யூனிவர்ஸ் இஸ் giving an intro about you through me எடுத்துக்கலாம். Thank you. I feel so grateful and blessed. Thank you Ramya. Simple, we'll start off with the fundamentals. எப்பவுமே ரம்யா வந்து ஃபிட்னஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்குற, முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பெண்மணியை நான் பார்த்துருக்கேன் ரொம்ப வருஷமாக. இன்னும் முன்னாடியே இன்னும் சின்ன வயசில் தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு I've seen your talks and stuff. Few words about it. எப்படி ஃபிட்னஸ், be it physical fitness or whatever, எப்படி வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கு? In a very big way. And the journey has not been like ஒரு நாள் எழுந்து ஃபிட்னஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லி அந்த மாதிரி வந்ததில்லை. நான் சின்ன வயசுலேயே வந்து இந்த ஆன் கேமரா ஜாப் விச் வாஸ் ஆங்கரிங் அதுக்குள்ளே வந்ததுனால ஐ வாஸ் சார்ட் ஆஃப் ஸ்டம்பிள்ட். என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு டைம் அது. ஒரு 15-16 வயசு. ஒரு பக்கம் ஸ்கூல், இன்னொரு பக்கம் வந்து குட்டி குட்டியாக நான் ஷோஸ்லாம் வந்து ஹாலிடேஸ் சமயத்தில் பண்ண ஆரம்பித்தேன், ஹோஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலி ஜெயா டிவியில் தான் நான் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் தான் விஜய் டிவி. ஸோ அந்த சமயத்தில் பீப்புள் ஸ்டார்டட் ரெக்கக்னைசிங் மீ. பட் தெர் ஆர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இல்லையா நம்ம கேமரா முன்னாடி பண்ணுற ஜாபில். ஸோ தேர்ஸ் அ லாட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் பாஸ்ட். த வே வி லுக், நம்ம போடுற ட்ரெஸ், நம்ம போடுற மேக்கப், ஹேர் ஸ்டைல். அண்ட் இப்போ இருக்கிற நாலேஜ்லாம் அப்போ சோஷியல் மீடியாவில் எல்லோரும் கற்றுக்கிற மாதிரி எனக்கு கிடையாது. திஸ் இஸ் அபவுட் 15 years பேக். ஸோ அப்போது வந்து when I used to get these comments, என்னை பார்த்து நேரம் இருக்கிறவங்கலாம் வந்து நீங்கள் என்ன கொஞ்சம் குண்டாக இருக்கீங்களே அந்த அவுட்ஃபிட்டில் இப்படிலாம் சொல்லும்பொழுது, being a child and a teenager, it used to affect me big time. ஸோ நான் வந்து ஆப்போசிட் ரோடில் போனேன். லைக் வந்து I used to starve myself. ஏதாவது யூஎஸில் இருக்கிற ஒரு பெரிய பாப் சிங்கர் பண்ணுற ஒரு லைம் ஜூஸ் டயட், இந்த மாதிரி 7-day டயட், இப்படிலாம் வந்து I used to do all these crazy diets. ஜிம்மில் ஜாயின் பண்ணி 2 மணி நேரம் வெறும் ஓடிட்டே இருக்கிறது ட்ரெட்மில்ல. I used to feel tired, exhausted, கண்ணுக்கு டார்க் சர்க்கிள் வரும், திடீர்னு பயங்கரமாக உடம்பு இழைக்கும், திடீர்னு பயங்கரமாக உடம்பு போடும், ஒன்றுமே எனக்கு புரியல. And then after all lot of trying out different things, one day things broke open when இதை பற்றி ஒரு க்யூரியாசிட்டியோட கற்றுக்கணும், புரிஞ்சுக்கணும் கரெக்டாக அப்படின்னு சொல்லி I started approaching a certain trainer. அவங்க வந்து எனக்கு இந்த ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங், பவர் லிஃப்டிங் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக she started guiding me because of my interest. அப்படியே வந்து நியூட்ரிஷன் பற்றியும் கற்றுக்க ஆரம்பித்தேன். Then I actually saw changes in my body in a good way. Lean muscle, கொஞ்சம் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது இருக்கிற கெயின்ஸ் எல்லாமே. அப்போ தான் வந்து இந்த பவர் லிஃப்டிங் காம்படிஷன்ஸை நான் பார்ட்டிசிபேட் பண்ணதுனாலையும் அதுலேயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவல்லாம் I got the gold. ஸோ அது பேப்பர்ஸில் வரும்பொழுது எல்லோரும் என்னையும் வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. ஃபிட்னஸ் இவங்களுக்கு கொஞ்சம் தெரியுது அப்படின்னு சொல்லி. தென் ஐ ஸ்டார்டட் ஒரு யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் பண்ணுற இந்த ஆசம் ஒர்க் மாதிரி நம்மளும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், நம்மளை எல்லோரும் வந்து கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி தட் ஜஸ்ட் டெவலப்ட் இன் டு வேரியஸ் பிளேசஸ். அண்ட் நவ் ஐம் ரன்னிங் அ பிஸ்னஸ் ஆல்சோ இன் ஃபிட்னஸ். இது எல்லாமே குட்டி குட்டி லேயர்ஸ் தான். ஸோ யூஆர் அ ஹாப்பியர் பர்சன் ஆஃப்டர் பிகமிங் அ ஃபிட் பர்சன்? யா சிம்பிளாக மக்களுக்கு நான் புரியுற மாதிரி கேட்குறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் fads, they fall into these fads, fitness, as you said, right, direction இல்லாமல் போய் 2 மணி நேரம் ஜிம்மில் ஓடுறதோ ஏதோ, because they want to change. ஸ்ட்ரக்சர்டாக அப்ரோச் பண்ணணும், இல்லை பிகினர் ஒருத்தர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, என்ன பண்ணணும்? how did you change அந்த ஷிஃப்ட்? இதெல்லாமே புரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணி தென் ஒரு புரிதல் வந்துச்சுல்ல. ஆமாம். ஸோ அந்த புரிதல் எடுத்தவொன்னு மக்களுக்கு சொல்லிடலாமா? ஷுர். ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் என்னோட ஃபுட் வந்து உங்களோட பாய்சனாக இருக்கும், உங்களோட ஃபுட் வந்து என்னோட பாய்சனாக இருக்கும். ஸோ வி ஆர் ஆல் பயோ இண்டிவிஜுவல்ஸ். அண்ட் அந்த இண்டிவிஜுவாலிட்டியை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும்.
ஸோ நான் 10 கிலோ லூஸ் பண்ணது எப்படி அப்படின்னு ஒரு யூடியூப் வீடியோ எடுத்து போட்டேன்னா அதில் நான் பண்ண அதே விஷயத்த நீங்கள் பண்ணால் கூட என்னோட ரிசல்ட் உங்களுக்கு வராது. பிகாஸ் நம்ம ஜெனட்டிக்ஸ் வேறு, ஹைட்டு வேறு, வெயிட்டு வேறு, நம்மளோட சுச்சுவேஷன் வேறு, எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஐ திங்க் ஐ அண்டர்ஸ்டாண்ட் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது ஒரு பர்சனல் ட்ரெயினரை வச்சுக்கிறதோ ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை போய் அப்ரோச் பண்ணுறதோ. பட் முடிஞ்ச லெவலுக்கு அந்த பேசிக்ஸ் 8 மணி நேரம் தூங்குறது, நிறையா தண்ணி குடிக்கிறது, ஹெல்த்தியாக சாப்பிட்றது, வெஜிடபிள்ஸ் நிறையா, ஹெல்த்தி ப்ரோட்டீன், ஃபேட் வந்து இப்போது த கைண்ட் ஆஃப் ஃபேட் யூ ஹேவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ட்ரான்ஸ் ஃபேட்ஸ், ப்ராசஸ் ஃபுட்ஸ், இதை கம்மி பண்ணுறது. இதை ஒரு லெவலுக்கு சார்ட் அவுட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் மெடிடேட் பண்ணுற மாதிரி சம்திங், ஸ்பெண்ட் சம் டைம் டு குவைட்டன் யுவர் செல்ஃப் எவ்ரி டே. இதுக்கப்புறம் ஒரு சர்டன் லெவலை ரீச் பண்ணதுக்கப்புறம் அப்பயும் வந்து இஃப் யூ நாட் ஹாப்பி வித் யுவர் பாடி, அந்த டயத்தில் நாளைக்கு வந்து டாக்டர்கிட்ட வந்து சர்ஜரி போகிற லெவலில் லட்சமாக வந்து காசை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டயட்டீஷியன், ப்ராப்பர் சர்டிஃபைட் பர்சன், ஒரு ட்ரெயினர் கிட்ட போய் ஒரு பேசிக் ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் டு மெயின்டைன் தெம் செல்ஃப், ஒரு வாக், அந்த மாதிரி ஹெல்த்தி ஆக்டிவிட்டீஸ். ஐ திங்க் திஸ் இஸ் அ குட் ஸ்டார்ட். தட்ஸ் அ குட் ஸ்டார்ட். இந்த ஃப்ளோவில் யூ செட் ஒன் குட் திங். அது ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பீப்புள் நோ. தெரியும், சில பேருக்கு தெரியலாம். பவர் லிஃப்டிங்கில் யூர் கோல்டு மெடலிஸ்ட். Yeah, doctor. That was about 5-6 years back. But still, it is, நம்ம ஊரில் பவர் லிஃப்டிங் இஸ் கன்ஃபைன்ட் டு மென் மோஸ்ட் ஆஃபன் இல்லையா? அண்ட் யா, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். எப்படி அந்த மைண்ட் செட் வந்துச்சு? ஜஸ்ட் அதான், நான் வந்து ஐ வாஸ் இன் அ ஃபேஸ் வேர் ஐ வாஸ் ஆக்சுவலி இன் அ டிப்ரெஸ்ட் ஃபேஸ், டு பி ஆனஸ்ட். அந்த டயத்தில் வந்து எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுற அந்த 1.5 hours மட்டும்தான் ஐ யூஸ் டு ஃபீல் லைக் மை மைண்ட் இஸ் நாட் கோயிங் கிரேசி. ஏன்னா நான் வந்து என்ன வெயிட் பிக் பண்ணுறேன், எப்படி வந்து ப்ரீத் பண்ணுறேன், எப்படி டெக்னிக் ஃபாலோ பண்ணுறேன், இதுக்குள்ளே தான் என் மைண்ட் இருக்கும். அண்ட் ஐ ஃபெல்ட் ஸோ குட் ஆன் த டேஸ் ஐ ஒர்க் அவுட். ஸோ நான் போய் என்னோட ட்ரெயினர் கிட்ட ட்ரபிள் பண்ணிகிட்டே இருப்பேன், நான் 2 வேளை வரட்டுமா, 3 வேளை வரட்டுமா அப்படின்லாம். ஸோ ஒன் டே ஷீ கால்டு மீ, ஹர் நேம் இஸ் ஜோத்ஸ்னா. ஷீ செட், நான் ப்ராப்பராக உங்களுக்கு கோச் பண்ணுறேன், உங்களுக்கு இவ்வளவு வந்து ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு ஈகர்னஸ் இருக்குன்னா வை டோன்ட் வி டூ பவர் லிஃப்டிங். அப்போ வந்து பவர் லிஃப்டிங்லாம் மென் தானே பண்ணுவாங்க அப்படின்னு ஐ செட். ஷீ செட், பட் நம்ம பண்ணலாமே அப்படின்னாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு பவர் லிஃப்டிங் காம்படிஷன் டிஸ்ட்ரிக்ட் லெவல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, just like you rightly said, there was not one another person than me. I was the only woman in that room. So maybe நான் அந்த மினிமம் வெயிட் தூக்குனா கூட எனக்கு கோல்டு கிடச்சிருக்கும். தென் அண்ட் த ரிசப்ஷன் யாருமே நம்பலை, இவங்க விஜே ரம்யா எதுக்கு இங்கே வராங்கன்னு சொல்லி. அங்கே இருக்கிற கல்ச்சர் வந்து இட் வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட். ஸோ மெனி மென் இன் த ரூம், ஆல் லைக் ஃபுல்லி பல்க்ட் அப். அண்ட் அவங்க வந்து அமிர்தாஞ்சனை எடுத்து தடவி அவங்களுக்கே வந்து வெறி ஏற்றிட்டு இருக்காங்க, அப்போ தான் தே கேன் லிஃப்ட் ஹெவிலின்னு சொல்லி. இதுக்கு நடுவில் நான் அப்படியே வந்து காயாக ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. தென் சடன்லி இட் ஓப்பன்ட் அவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் மீ. இட் மேட் மீ ஃபீல் ஸ்ட்ராங் பிகாஸ் நான் ஸ்டேஜில் ஏறினோடனே every man out there wanted to see me win, wanted me to like become a winner. ஸோ அவங்க எல்லாரும் கத்துறாங்க, மேடம் யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஐம் ட்ரைங் டு லிஃப்ட் அண்ட் அட்ரினலினாலேயே வந்து பாதி லிஃப்ட் பண்ண முடிஞ்சுது என்னால். வந்து என்னோட ஜிம்மில் பண்ண முடியாத விஷயம், அதை விட ஒரு 5 கிலோ 7 கிலோ எக்ஸ்ட்ராவாக எங்கேயே நீ உடம்புக்குள்ளே அந்த பவர் இருந்ததுன்னே தெரியல. பட் இட் வாஸ் ஜஸ்ட் த ஸ்க்ரீம் அண்ட் எவ்ரி திங். that was an addiction for me. That pushed me to do something state level போகணுன்னு. ஸ்டேட் லெவல் ஆனஸ்ட்லி வாஸ் டிஃபிகல்ட். ஏன்னா நிறையா பேர் அப்போ வர ஆரம்பித்தாங்க டிஃப்ரெண்ட் ஊர்லேருந்து. அண்ட் ஐ திங்க் நான் வந்து பேப்பரில் அந்த கோல்டு வாங்கிட்டேன், அது ஒரு நியூஸாக வந்ததுக்கப்புறம் லாட் ஆஃப் விமன் ஸ்டார்டட் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த காம்படிஷன் நடத்தினவங்க வந்து எனக்கு கால் பண்ணி, நீங்கள் வருஷம் வாங்கலை, போன வருஷம் 2 பேர் வந்தாங்க, இந்த வருஷம் 20 பேர் வந்திருக்காங்க, உங்களை மாதிரி பீப்புள் வந்து ப்ரமோட் பண்ணாதான் எங்களோட காம்படிஷன்லாம் ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் ஐ லவ் இட், லவ் டு see women in the game. They have to know, doctor. Correct. இன்னொரு அழகான பாயிண்ட் யூ செட் வித் த ஃப்ளோ, டிப்ரெஷன். ஸோ யூ ஆர் டிப்ரெஸ்ட். டிப்ரெஷனில் இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தே டென்ட் டு சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன், ஃபுட் அடிக்ஷன், ஆல்கஹாலாக இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விதமான ஒரு டவுன்வர்ட் அவங்க வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு இன்னும் குழி தோண்டிக்கிற விதமாக நிறைய விஷயங்கள் நோக்கி தான் போகிறாங்க. பட் யூ டிட் த ரைட் திங் பை ட்ரைனிங், பிகாஸ் டிப்ரெஷன் ட்ரைனிங் ஆர் எக்ஸசைஸ் ஆர் எனி ஃபார்ம் ஆஃப் மூவிங் த பாடி, உடம்பை மூவ் பண்ணுற விஷயம் மக்களுக்கு தமிழாக சொன்னால் ஈஸியாக புரிகிற மாதிரி. டிப்ரெஷன் டோபமைன் அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸை டைரெக்டாக சுரக்கிறதுக்கு, டிப்ரெஷன் வந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் இஸ் அ பியூட்டிஃபுல் டேக்அவே. இதை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து டிப்ரெஷனில் இருக்காங்க, இல்லை மன அழுத்தம் வருத்தமில் இருக்காங்கன்னா எக்ஸசைஸ். ஓயா, நான் வந்து ஸ்ட்ரேஞ்ச்லி இங்கே வரத்துக்கு முன்னாடி ஐ வாஸ் ரீடிங் அ புக் வேர் டிப்ரெஷன்னா வந்து ஒரு தனி ரூமில் பெட்டில் உட்காந்துட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வானத்தை பார்க்குறது மாத்திரம் டிப்ரெஷன் இல்லை. டிப்ரெஷன் இஸ் ஆல்சோ ப்ரஷிங் இட் அண்டர் த கார்பெட். நமக்கு ஒரு விஷயம் நம்மளை பெருசாக பாதர் பண்ணிகிட்டு இருக்கு, வி ஆர் டிப்ரெஸ்ட், பட் அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணாமல்
we are hiding it. நம்ம போய் நிறையா வேலை செய்யலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை செய்யலாம், இன்னும் பயங்கரமாக வந்து நம்ம ஏதாவது ஊருக்கு போய் யாரையாவது மீட் பண்ணிட்டு வந்துடலாம், ஆர் கோயிங் இன் டு ரேண்டம் ரிலேஷன்ஷிப், ஃப்ளிங்ஸ். All of these are also, I think, ஒரு coping mechanism தெரியாமல் பண்ணுற misguided way, not understanding and telling yourself you are depressed. I think that's very important because அப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது more than 60% of us are depressed. கரெக்டாக, you beautifully said that. சிரிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும், அவங்களுக்கு என்னடா கஷ்டம்னு கேட்பாங்க, பட் டீப் டவுன் they are crying. வெளியே சொல்லவும் முடியாமல். ஐயோ, so many of my own friends I know, காலையிலேருந்து நைட் வரைக்கும் they'll work really hard. அப்புறம் அந்த காலையில் நைட் வரைக்கும் செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க, வெளில சுற்றுவாங்க. அந்த 9 மணிக்கு போய் பெட்ரூமில் உட்காரும்பொழுது எனக்கே தெரில ஏன ரம்யா தூக்கம் வர மாட்டேங்குது, கண்ணிலேருந்து தண்ணி வருது அப்படின்லாம் they'll tell me. They still don't know that they're actually depressed and that's why they're not acknowledging it. So I think that is the most important step. அது பண்ணிட்டோன்னா டாக்டர், அதுக்கப்புறம் we'll know the healthy options in front of us. என்ன பண்ணணும், போய் மேபி ஒரு எக்ஸ்பர்ட் ஹெல்ப், இல்லை யார்ட்டாவது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ட்ரஸ்ட்வர்தி பர்சன் கிட்ட பேசுறது, doing exercise like you rightly said. Fixing it becomes the next step. Acknowledging is the first step. இது இன்னொரு அழகான பாயிண்ட் யூ said casually. People don't accept. எனக்கு பிரச்சனை இருக்குன்னே ஒத்துக்க மாட்டாங்க. they try to run away. அதுலேருந்து ஓட ட்ரை பண்ணுறது, ஏதாவது அதை மறக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறது. பட் திருப்பி போய் வீட்டில் உட்காரும் போது தான் it will haunt you again. It will come back to you. ஆமாம். Yeah. So broad takeaways நான் எப்பயும் சொல்கிறது வந்து எக்ஸசைஸ், மெடிடேஷன், நம்புற ஒரு மனிதர் இருந்தாருன்னா அவர்கிட்ட பேசுங்க. அதே தான் யூ pretty much beautifully broke it down. இதனால் இது கூட தெரியாது நிறைய பேருக்கு. பிரச்சனைனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நமக்கு மட்டும் தான் இப்படி வந்திருக்குன்னு நினச்சிட்டு they beat themselves up. அப்படி தேவை கிடையாது. இல்லை என்னன்னா வந்து இன்றைக்கி நம்ம கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறோம். கவுன்சிலிங்னா வந்து மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் போகணும் அப்படின்றது ஒரு மித்தாக இருக்குது, அன்ஃபார்ச்சுனேட்லி. அண்ட் அஃப்கோர்ஸ் கவுன்சிலர்ஸ் வில் ஆல்சோ ஹாவ் அ சர்டன் ஃபீ they would demand for the job they do. They're taking so much inside of other people's problems. அதை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு என்ன வழி அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட்வர்தி பர்சன் வீட்டில் இருப்பாங்க. நம்மளோட கன்சர்வேட்டிவ் அப்ரிங்கிங் அண்ட் நம்மளோட ஜென்ரேஷனில் இருக்கிற நம்ம அம்மா அப்பா, நம்ம பாட்டி தாத்தாக்கு வந்து டிப்ரெஷனா அதெல்லாம் சும்மா நீ போய் வேலை செய்ய சரியாயிடும் அப்படி தான் சொல்ல தெரியும். ஸோ என் அம்மா கிட்ட நான் போய் வீட்டில் உட்காந்து அம்மா நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் உனக்கு இன்னும் ஒரு 10 விஷயம் டிப்ரெஷனுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பதிலுக்கு சொல்லுவாங்க. ஐ திங்க் அங்கே திருப்பி ஐம் கம்மிங் பேக் டு த பாயிண்ட், நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப்ஸ் ரியலி மேட்டர். யார்கிட்ட போய் எப்போ என்ன பேசுறது, ட்ரஸ்ட்வர்தி பீப்புள் இருக்காங்களா? நீங்கள் பியூட்டிஃபுல்லாக எங்கிட்ட ஆரம்பத்தில் நம்ம இங்கே பேசும்போது சொன்னீங்க, 400 பீப்புள் நம்ம லைஃப்பில் இருக்க தேவையில்லை, 4 பேர் இருந்தால் கூட ட்ரஸ்ட்வர்தியாக. அங்கேருந்து அது சரியாக அமைஞ்சிடுச்சுன்னா ஐ திங்க் எவ்ரி திங் கேன் பி ஹேண்டில்டு. யூ said it beautifully. 20 to 30 ஒரு ஃபேஸ், 15 டீனேஜர் ஒரு ஃபேஸ், இப்போ 30+. இதை நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, எல்லாருக்கும் ரிலேட் ஆகணுன்ற ஒரு காரணத்துக்காக தான். ரைட். எனக்கு ஒரு விதமான டீனேஜர் இருந்திருக்கலாம், 20s to 30s, 30+. For you, you are in a limelight and see, though your job is to bring other people to limelight. அவங்கள பற்றி சொல்கிறது, அவங்கள you bring people to the limelight. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து ஒரு அட்டென்ஷன் ஓரியன்டான ஒரு தொழில். இதில் ஸ்டேபிளாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். I see stability in you. Very few people are so stable being in the media industry. You also would have crossed அந்த ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு ஃபேஸை தாண்டி தான் இந்த ஸ்டெபிலிட்டி வந்திருக்கணும். இந்த ஸ்டெபிலிட்டி வர ஃபேஸ்க்குள்ளே ஒரு 10ல் வந்து 8 பேர் தொலைஞ்சு போயிடுவாங்க. they will lose themselves. You are that, out of that 10ல் 2 பேர் ஸ்டேபிள் ஃபேஸ்க்கு வந்த ஒரு பர்சன். How do you feel now and how did you feel when you were younger? இதே நான் கேட்குறேன்னா, டீனேஜர்ஸ் அண்ட் யங்கர் பீப்புள் இன்செக்யூரிட்டி இஷ்யூஸ் அதில் நிறையா ஸ்ட்ரகிள், பி இட் லுக்ஸ். somebody asked you நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி குண்டா இருக்கு யாராவது வந்து ஒருத்தன் மூஞ்சில் அப்படி கேட்குறதே எவ்வளோ ஒரு தப்பான ஒரு விஷயம். அது நம்ம ஊரில் மக்களுக்கு புரிய வைக்கணும். யாராவது ஒருத்தர் இருக்காங்கன்னா, என்ன குண்டா இருக்கீங்க, என்ன முடி கொட்டி போச்சு, என்ன டயர்டாக இருக்கீங்க, எடுத்தவொடனே ஏன்னா எப்படி பார்க்குறதே ரொம்ப நாள் கழிச்சு எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம்ல, இல்லை வாயை மூடிட்டு இருக்கலாம்ல. எடுத்தவொடனே என்ன குறையா தெரியுதோ அதான் போய் கேட்குற பழக்கம். ஸோ யூ வுட் ஹவ் ஹேண்டில்ட் இட் இன் அ வெரி ஒரு பெரிய ஸ்கேலில் யூ வுட் ஹவ் ஹேண்டில். பட் நேரோயிங் இட் டவுன் அப்போ எப்படி இருந்துச்சு அந்த அன்ஸ்டேபிள் ஃபேஸில் இருந்து ஸ்டேபிள் ஃபேஸ்க்கு மாறுறதுக்கு எப்படி? அப்போ வந்து கண்டிப்பாக இன்செக்யூரிட்டி இருந்தது. இப்போவுமே அப்பப்போ அது இட்ஸ் அ ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இப்போவுமே வந்து அன்ஸ்டெபிலிட்டியே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். It keeps popping up and then I have a self-talk with myself and calm myself down. That's very important. But அப்போ இருந்த ஃபேஸ் லக்கிலி நான் ஆங்கரிங் வரும்பொழுது there was no social media.
I think that was the best phase ever. Because யாராவது நம்ம கிட்ட வந்து நெகட்டிவாக சொல்லணும் பாசிட்டிவாக சொல்லணும்னா கூட there's a layer for us. அவங்க வந்து நம்மளை நேராக பார்த்து சொல்கிற தைரியம் வந்து ரொம்ப கம்மி. மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. என்ன நீங்கள் வந்து டிவியில் ரொம்ப குண்டாக இருக்கீங்க, என்ன நீங்கள் அவ்வளோ மேக்கப் போட்டிருக்கீங்க, அவங்கள விட வந்து நீங்கள் இன்னும் பெட்டராக ஆங்கர் பண்ணுறீங்க, இவ்வளோ தான் இருக்கும். திடீர்னு இந்த சோஷியல் மீடியா வர எனி பர்சன் கேன் சே எனி திங் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. பட் அந்த ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ண சமயம் தட் ப்ரொடெக்டிவ் லேயர் எனக்கு இருந்ததுனால ஐ கிராஸ்ட் இட். I didn't know there were very few anchors around. கான்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒர்க் வந்துகிட்டே இருந்தது. I'll go do it, come back. எப்பயாவது வர இந்த random criticism அன்றைக்கி உட்காந்து ப்ராப்ளி I'll like cry and talk about it and then after a few days it will go on. அவ்வளோதான். The real situation happened when social media entered. And people, like, I used to read the comments when it started. And I couldn't even take it. Like, உங்களுக்கு என்ன தெரியவே தெரியாதே, வித் வாட் யூனோ வாட் நாலேஜ் டு யூ திங்க் யூ கேன் சே தீஸ் திங்ஸ் அபவுட் மீ அப்படின்றது ஐ குடன்ட் கம் டு டேர்ம்ஸ் வித் இட். அண்ட் ஐ டென்ட் வாண்ட் டு ஃபைட் பேக் பிகாஸ் ஐ திங்க் வி நீட் டு சூஸ் ஆர் பேட்டில்ஸ் வைஸ்லி இன் லைஃப். ஒவ்வொருத்தருக்கும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு திஸ் இஸ் நாட் த வே ஐ அப்ரோச் இட். ஸோ இட் வாஸ் ஹார்ட் ஃபார் மீ பிகாஸ் மோர் தென் எனி திங் நான் கூட பரவாயில்ல, நான் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கேன், எவ்ரிபடி ஐ எம் புட்டிங் மை செல்ஃப் அவுட் தேர், யூ ஹேவ் த ரைட்ஸ் டு சே வாட் எவர் யூ வாண்ட்னு சொல்லலாம். பட் என்னோட அப்பா அம்மா, என் அண்ணன், யூனோ பீப்புள் ஹூ ஆர் ரியலி க்ளோஸ் டு மீ அண்ட் ஃபாண்ட் ஆஃப் மீ, they would get affected by reading those comments, right? Exactly. And why should I put them through this? Romba pavam, yeah. That was the thing which bothered me the most. But இப்போ வந்து I don't really get affected because I think, to be very honest, இன்னைக்கு வந்து ஜென்யூனாக நம்ம லைஃப்பில் எல்லாரும் வச்சுருப்போம்ல, இவங்கள மாதிரி ஒரு நல்லவங்க இருக்கவே முடியாதுன்னு. அவங்க சோஷியல் மீடியாவுக்கு வந்தால் கூட காலி. There is no mercy shown to anyone. So I've started looking at this doctor in a very curious angle. இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க? Is something going wrong in their head or their life or their day is going bad? Or ஏதோ ஒரு 10 பேர் வந்து ஒரு ஆளை வச்சு நம்மளை அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டீமாக இதை வந்து ஒர்க் பண்ணுறாங்களா? அவங்க லைஃப்பில் சந்தோஷம் இல்லாததுனால தான் யாரை பார்த்தாலும், அது ரம்யாவாக இருக்கலாம், எக்ஸாக இருக்கலாம், ஒய்யாக இருக்கலாம், அவங்க உள்ள சந்தோஷமாக இல்லைன்னா யாராவது கண்ணுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா பட்டால் உடனே அவங்க மேலே சிம்பிள் இல்லையா? அண்ட் as a woman, see, in general, பட் ஒரு டாக்டராக பேசணுன்னா ஆப்வியஸ்லி நான் ஒரு போன் டாக்டர். ஒரு போன் ஃப்ராக்சர் ஆகிற பெயின் எப்படி இருக்குமோ, ஒரு டெலிவரி பெயின் இஸ் ஈக்குவல் டு பிரேக்கிங் ஆல் த போன்ஸ் இந்த பாடி. கம்பேரே பண்ண முடியாது. ஒரு எலும்பு உடையறதுக்கும் 100 எலும்பு உடையறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? 100 எலும்பு உடையறது தான் டெலிவரி பெயின் ரஃப்லி. அதை தாங்கிட்டு எப்படி ஹவு கேன் யூ கால் விமன் அ வீக்கர் செக்ஸ்? ஃபிசிக்கலி கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், பட் எமோஷனலாக இருக்கட்டும், மென்டலாக இருக்கட்டும், எந்த விதத்தில் பார்த்தாலும் விமன் ஆர் ஸ்ட்ராங்கர். ஸோ இது வந்து நான் வந்து இது வந்து மென் வந்து உடனே எல்லா பெண்களையும் கையெடுத்து கும்பிடுங்க நான் சொல்ல வரல ட்ராமேட்டிக்கலாக. பட் அந்த பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பெண் பேசினா உட்காந்து கேட்கலாம், ஒரு பெண்ணுக்கு ஸ்பேஸ் கொடுக்கலாம், புத்திசாலித்தனமாக ஒரு பொண்ணு யோசிக்க முடியுதுன்றதை ஒத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ சின்ஸ் யூ செட் 30ல் நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறேன், எனக்கு அந்த கிளாரிட்டி வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுனால நான் கேட்குறேன். கிளாரிட்டி வரணும்னு நினைக்கிறாங்க பெண்கள், நிறைய பேர் வர முடியாமல் கல்யாணம் ஆயிருக்கும், கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அவங்கள தப்பு கிடையாது. லைக் குழந்தைங்க 2 குழந்தைங்க வந்துட்டு ஒரு குழந்தைங்கன்னா 20 year ப்ராஜெக்ட், 2 குழந்தைங்கன்னா 40 year ப்ராஜெக்ட். நைஸ்லி செட். ஸோ அவங்க லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஸோ மெனி ஸ்கூல், ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். பட் அவங்க வந்து அவேர்னஸ் வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு கிளாரிட்டி வரணும்னு ஆசை, பட் கிளாரிட்டி கொண்டு வர முடியாதுக்கு ஒரு இனிபிஷன். ஜென்ரலி தே ஃபீல் இனிபிட்டட். என்ன பண்ணலாம்? ஹவு கேன் தே ஃபீல் அ லிட்டில் பெட்டர் அந்த கிளாரிட்டி வர்றதுக்கு? Don't be a people pleaser. You told a beautiful point. It also starts at home. அதாவது நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குறது வந்து நிறையா, எஸ்பெஷலி மேரிட் அண்ட் ஃபேமிலி லைஃப் ஃபுல் ஃப்ரண்ட்டாக ரன் பண்ணுற விமென்க்கு அந்த லக்ஸுரி இல்லையோன்னு எனக்கு தோணுது. என்னோட இந்த ஸ்டே ஃபிட் வித் ரம்யா ஹெல்த் கோச்சிங் ப்ரோக்ராம்ஸில் ஒன்லி விமென், தே கம் ஃப்ரம் அக்ராஸ் த குளோப். பட் அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு ஃபிட்னஸ் பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தேன்னா, பட் எனக்கு டைமே இல்லை அப்படின்றது தான் வரும். பிகாஸ் தே நீட் டு டேக் கேர் ஆஃப் எவ்ரிபடி அட் ஹோம், சமைக்கணும், நிறையா வேலைகள், அவங்க ஒர்க்கையும் பண்ணணும். பட் உங்களுக்குன்னு ஒரு 1 hour டைம் செலவழிக்க முடியாதா அப்படின்னு கேட்கும்போது கஷ்டம் அப்படிம்பாங்க. இது வந்து பார்ட்லி அவங்களோட விஷயம், அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு அவங்க ஐ திங்க் ஒன்லி வென் தே டேக் கேர் ஆஃப் தெம்செல்ஸ், அடுத்தவங்களை பார்த்துக்கிறது கூட இன்க்ளூடிங் தேர் ஓன் சைல்டு இன்னும் பெட்டராகவே பண்ண முடியும். அண்ட் தேர் ஆல்சோ செட்டிங் அன் எக்ஸாம்பிள். நாளைக்கு வளர்கிற அந்த குழந்தைக்கு வந்து அம்மா வந்து கரெக்டாக சாப்பிடுவாங்க, அம்மா வந்து கரெக்டாக தூங்குவாங்க, அம்மா வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்னா அந்த குழந்தை வளர்கிற சமயத்தில் அழகாக வளரும்.
இல்லைனா அம்மாவே வந்து இப்படி தான் வந்து லேட் நைட் உட்காந்து முறுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அப்போ நான் சாப்பிட்றதுல என்ன அப்படின்றது தானே அந்த குழந்தைக்கும் தோணும். ஸோ இது ஒன்று. இதுக்கு பார்ட்லி வீட்டில் இருக்கிறவங்களும் ஒத்துழைக்கணும். தெர் இஸ் ஸ்டில் தட் திங் தட் ஒரு லேடி பர்த் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா A to Z அந்த குழந்தைக்கான எல்லா விஷயங்களையும் வந்து அந்த லேடி தான் கவனிச்சுக்கணும். குளிப்பாட்டுறது, சாப்பாடு ஊட்டுறது. ஐ திங்க் we are now in 2022 where men can take a few responsibilities. So it will be nice. ஒரு வாரத்தில் ஒரு நாள் you go have fun with your friends and come. நான் வந்து குழந்தை எனக்கு பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாத்தையுமே வந்து இன்னும் பெட்டர் பண்ணணும்னு தோணுது. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபர்ஸ்ட் டிசைடிங் டு allocate டைம் வித் யூ ஃபார் யோர் செல்ஃப். அதுக்கப்புறம் அவங்க தே ஷுட் பி அவுட் ஆஃப் த பாக்ஸ் டாக்டர். எல்லாருமே அந்த சேஃபாக அப்படியே வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எனக்கு 20 வயசில் கல்யாணம் ஆகிடணும், 22 வயசில் 2 குழந்தை பெற்றுக்கணும், திஸ் இஸ் த நார்ம். பட் சம்டைம்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆக்சுவலி பி ஹர்ட் in a stage or be heard from other people, have respect, I think you need to convince the people at home according to what you really feel. இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க தோணலைன்னா ப்ளீஸ் அதை வீட்டில் போய் சொல்லுங்க, ஓப்பனாக பேசுங்க. எனக்கு அவ்வளவு டிஎம் மெசேஜஸ் வரும் saying you're so inspiring, this that, நான் டிப்ரெஷன், I'm going through a divorce, என் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, this that. அண்ட் என்கிட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இவ்வளோ சொல்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு அந்த தைரியத்தை கொண்டு வந்துட்டு ஏன் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்றது இஸ் மை கன்சர்ன். ஸோ இட் வில் பி டிஃபிகல்ட். அஃப்கோர்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் பிகாஸ் யூர் அவுட் சைட் த நார்ம். யூ மைட் பி ஜட்ஜ்ட் ஃபார் அ வைல், பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் வர்த் இட். இட்ஸ் வர்த் இட். ரொம்ப முக்கியமான அழகான பாயிண்ட். கல்யாணம், அதுக்கு மேலே டிவோர்ஸ். ஒரு பெண்மணி டிவோர்ஸ் ஆனால் பேசப்படுற விஷயங்கள் அதிகமாக காயப்படுத்தப்படுறாங்க சமுதாயத்தால்ன்றது ஐ see it, which is not right. அதெல்லாம் உடச்சிட்டு தூக்கி போட்டுட்டு ப்ரையாரிட்டைஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம்ல. அஃப்கோர்ஸ், ஏன்னா இட்ஸ் ஆல் இண்டிவிஜுவல் சாய்ஸ் இல்லை. அதாவது ஒருத்தவங்களோட ஃபேமிலி லைஃப்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது இன்க்ளூடிங் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு கூட தெரியாது. அந்த சம்மந்தப்பட்ட 2 பேரோட பெட்ரூம் விஷயம் அது. ஸோ நோபடி கேன், ஐ ரியலி திங்க், பாஸ் அன் ஒப்பீனியன் ஆர் ஜட்ஜ் தெம், கிரிட்டிசைஸ் தெம் அண்ட் ஆல் தட். யாருக்கு டாக்டர் வந்து ஒரு மேரேஜ்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வெளில வரணும்னு தோணும்? Nobody's intention is that, no, they would rather not get married. But on the decision avanga edukra level, if they've been pushed, something has happened really genuinely, and give them that benefit of doubt. It's their life, end of the day, it's not our life, so why comment about it? And another point you said, so இப்போ ஒரு நல்ல தன்மை இருக்கிற ஒரு மனிதராக இருந்தால், ஒரே ஒரு தொழில் 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு நல்ல தன்மை இருக்கவங்க தான் மேலே வர முடியும். ஸோ இது நான் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். நம்ம எப்படி ஒரு மனிதராக இருக்கோமோ, யூனிவர்ஸ், நேச்சர், காஸ்மோஸ், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், நமக்கு மேலே ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது, ஒத்துக்கு தான் ஆகணும். அது தன்னை போல் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிவிடும்னு நான் நம்புவேன். கரெக்ட். யா. ஸோ வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்? த பவர் ஆஃப் யூனிவர்ஸாக இருக்கட்டும், த பவர் ஆஃப் தி லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப அது குழப்பி வச்சுருக்காங்க. ஆமாம். லார்ஜர் இன்டெலிஜென்ஸ். யா அது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த சீக்ரெட், அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி டெய்லி வந்து இட் சேஸ், நோ, ஃபார் எக்ஸாம்பிள், சின்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் மேரேஜ், டிவோர்ஸ் அண்ட் ஆல், நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படின்னா அந்த பார்ட்னரே வந்து நமக்கு கிடைச்ச மாதிரியே வி ஷுட் லிவ் அவர் லைஃப் அப்படின்னு சீக்ரெட்லாம் சொல்லும். இந்த சென்ஸ் தூங்குற பெட்டில் கூட வந்து அந்த பார்ட்னருக்கு இடம் ஒதுக்கிட்டு ஐ டோன்ட் கோ இன்டு சச் intricacies, but for me it's very simple. I do believe that if you're very confident something is going to happen and you're not desperate about it, அதை பற்றி ஒரு few moments of thought, அதுக்கு அந்த எனர்ஜியை கொடுத்துட்டு you forget about it. One day it will happen. அது வந்து you can't give a deadline saying that எனக்கு இன்னிலேருந்து 10 நாளுக்குள்ளே இந்த விஷயம் நடக்கணும், அதை டிசைட் பண்ணுறது நம்ம கிடையாது. But at the same time, sometimes I feel like we are not too strong in how much we believe it. It's this close, நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கிறது. I agree with that. Yeah. Timing is perfect. And இப்போ ஒரு கஷ்டத்தில் நம்ம இருக்கோம்னாலுமே அந்த டைமில் சரியான நேரத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த கஷ்டம் நமக்கு சரியான நேரத்தில் தான் வந்திருக்கு. Oh yes. Because it is maybe preparing you for a better life or a better situation in the future. ஒரு நல்ல விஷயம் நடக்குதுனாலுமே we are at the same time. ஸோ அதனால் ஒரு கஷ்டத்தில் இருக்கோம்னா ரொம்பவும் வருத்தப்பட வேணாம், ஒரு சந்தோஷத்தில் இருக்கோம்னா ரொம்ப சந்தோஷமும் பட வேணாம். ரெண்டுத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு gracefully take life. I think the supreme power also humbles you. அவ்வளவு பேர் இருக்கிற ஒரு உலகத்தில் நம்ம ஒரு டைனி ஸ்பெக் நினச்சா அடுத்த செகண்ட் வில் பி கான்.
I think even the pandemic situation la, that was the truest learning. So எல்லார்கிட்டயும் வந்து ஒரு கோவம் நெகட்டிவிட்டி இந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் I personally, for me, the biggest fear in the world is losing the people I love the most. That's the only fear I have. So நான் எங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் வந்து அடிக்கடி I'll have a conversation. ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்டில் கோவமாக பேசிட்டா கூட I have to balance it out. என்னோட ஃபேமிலியில் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் போய் ஹக் பண்ணுற கல்ச்சர்லாம் எங்களுக்கு கிடையாது. ஸோ ரொம்ப ஒரு மரியாதையோட பயத்தோடு தான் இருப்போம் அந்த டிஸ்டன்ஸோட. But I don't want to hurt them. For me, taking care of my parents in this leg of their life is extremely important. அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். I recently took my mom to US ஒரு 1 month long trip. She's never been to US before. Wow. I wanted to ensure that she's seeing life to the fullest. She's able to experience every joy. So அந்த மாதிரி எனக்கு இந்த லெக் ஆஃப் the people I love the most அந்த ஃபேஸ்க்குள்ளே தான் நான் இருக்கேன். I don't want to hurt them knowingly unknowingly. அப்படி ஏதாவது வாயில் வார்த்தை வந்தால் கூட I'll try to like balance it out. That's very important. இது ஒரு அழகான டேக்அவே ஃபார் பீப்புள் who are watching it, பார்க்குறவங்களுக்கு. அம்மாவை வந்து யூஎஸ் கூட்டிகிட்டு போய் அழகு பார்க்குறது. See, it's not about US or எங்கேயோ. அம்மா சந்தோஷப்படுத்தி அவங்க பார்க்காத விஷயங்களை அவங்களுக்கு காட்டுறது. ஸோ நீங்கள் வளர்ந்து ஒரு ஒரு மனுஷனானதுக்கப்புறம் அது பண்ணுறோம் இல்லையா? இந்த காலத்தில் எத்தனை பேர் அம்மா அப்பா பார்த்துக்கிறாங்க? ஏன்னா நான் அவங்க மேலே தப்பு சொல்ல மாட்டேன். சம்பாதிக்கணும், குடும்ப பிரச்சனை, அந்த கஷ்டம், ஃபினான்ஷியல் ட்ரபிள், வேலையில் கஷ்டம், ப்ரெஷர். பாவம் அம்மா அப்பா பார்க்கணும்னு நினச்சாலும் அவனால் பார்க்க முடியல. ஸோ ரம்யா, யூ யங். Thank you, doctor. Yeah, but you've seen a lot in life. என்ன கற்றுக்கிட்டீங்க so far? Though young, because youngsters தான் இப்போ அதிக பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க வயசானவங்களோட. பட் வயசானவங்களும் இதை பார்க்குறவங்க they can relate because you started facing world. 15 வயசில் தனியான உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். you said you've come a long way. சில பேர் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் they've already started facing. அவங்களுக்கு இது ஒரு ஆன்சராக இருக்கலாம். மிடில் ஏஜ் கிரைசிஸ் 40 அப்போ ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சு 55. ஸோ anybody can relate to what you want to say now. Okay. What have you learned so far? It's a very big question for me. I don't know from where to pick up my... எல்லார்ட்டையும் நான் கேட்பேன். So I don't think அப்படியே like objectify பண்ணுறேன். Just like casual question. Yeah. I have... I'm not saying you've seen அப்படியே 50 வயசு வாழ்க்கையை பார்த்தாச்சு ஒரு ரஜினிகாந்த் ஆயிடுச்சு. I'm not saying like that. But what have you learned in that journey? நிறைய, more than anything... As a woman especially, like... Yeah. It will apply for men and women இங்கே சொல்ல போகிறது. But then I'm just asking. Got it. Okay. Because I started early, I think I have certain advantage in ரொம்ப மெச்சூரிட்டி சீக்கிரமாகவே லைஃப்பில் வந்துருச்சு. என் வயசில் வந்து when I was in school எல்லாரும் வெறும் படிச்சுட்டு இருக்கும்பொழுது நான் வந்து இந்த மாதிரி ஒரு மீடியா எக்ஸ்போஷர் உள்ள ஒரு ஜாபுக்கு வந்தேன். அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், how to talk to people, how to handle yourself alone as a woman in a crowd. Because நான் ஆங்கர் பண்ணுற ஷோவில் நான் தான் உமனாக இருப்பேன். என்னோட செட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து கேமராமேன், டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அத்தனை பேருமே மென். ஸோ மென் நிறையா இருக்கிற இடத்துல நம்ம ஒரு தனி உமனாக இருக்கும்பொழுது ஐ யூஸ் ஃபீல் ஷை அண்ட் ஆல் தட். அதிலேருந்து அந்த இன்ஹிபிஷன்ஸ்லேருந்து வெளில வருது, எப்படி பேசணும், என்ன பேசணும், நமக்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்க பேசும்பொழுது எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், ஆல் ஆஃப் தட். ரைட் நவ் ஆஃப்டர் தட் ஹோல் ட்ராவல் ஃப்ரம் வேர் ஐ வாஸ் டு வேர் ஐ ஆம் நவ், அப்படியே ஒரு எமர்ஜென்சிலேயே என் லைஃப்பை நான் ஓட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் ஐ ஸ்டார்டட் யங், இட் ஆல்வேஸ் யூஸ் டு பி லைக் கோல் ஓரியன்டட். இந்த வருஷம் நம்ம இவ்வளோ சம்பாதிக்கணும், அடுத்த வருஷம் நம்ம அவ்வளோ சம்பாதிக்கணும், இந்த இடத்த போய் ரீச் பண்ணணும், அவங்களோட வந்து பெட்டராக பண்ணணும், இதெல்லாம் தான். நவ் ஐ ஃபீல் லைக் பாசிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃப்ரம் டைம் டு டைம். ஸோ டூயிங் அ லாட் ஆஃப் செல்ஃப் ஹீலிங், ட்ராவல் அலோன், இதெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து என்னை ரெஜுவினேட் பண்ணுது. சம்டைம்ஸ் ஐ ஃபீல் நிறைய வேலைகள் பண்ணுறதுனால there's a division of me being an actor, being an anchor, being a businesswoman. I've now joined a channel where I take conversations with celebrities. There's so much of things. I'm writing a book which is going to get published end of the year. இது பண்ணும்போது அடிக்கடி I'll feel overwhelmed. என்னோட ஃபேமிலி லைஃப்பையும் நான் தான் இப்போ வந்து ஃபோர்ஃப்ரண்ட்டில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். I don't have that privilege of எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க, அப்பா பார்த்துப்பாங்க. ஸோ running the house, all of that, feeling very overwhelmed. So to pause and reflect, to take one day at a time, and everything, no matter what it is, whether it's too happy or too sad, I just count it for that day. அடுத்த நாள் ஆரம்பிக்கும் போது it's a fresh, clean slate for me to begin. So I don't try to carry the baggage of the previous day. Another big learning is, it's very short. I don't know, something can happen to me, something can happen to the other person. So going back on the point which I already told you,
whether professionally or personally, if something is really bothering me with that person, I try to initiate a conversation on my own. ஈகோவோட அப்படியே அவங்க எப்போ பேசுகிறாங்களோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த விஷயம் எனக்கு இப்போ இல்லைன்னு தோணுது. முன்னாடி இருக்கும். When it comes to taking the turn of who is going to step forward அந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு, I take it on me. I don't wait for the other person to step in. ஸோ இந்த மாதிரி நான் நிறையா சொல்லுவேன் டாக்டர். பட் ஐ திங்க் these are இது வந்து எவ்வளோ விஷயங்கள் ஓவர் ஷேடோ ஆயிடுச்சு. Did you see that? Yeah. VJ ரம்யான்னு ஒரு வார்த்தையில் இவ்வளோ விஷயங்கள் ஓவர் ஷேடோ ஆயிடுச்சு. யூ த ஃபோர் ஃப்ரண்ட். குடும்பத்தை பார்த்துக்கணும், அம்மா அப்பா ப்ரையாரிட்டைஸ் பண்ணியாச்சு, நடிக்கவும் ஆரம்பிச்சாச்சு. இப்போது ஒரு பிஸ்னஸ் யூனோ ஆன் யுவர் ஓன், ஸ்மால் ஆர் மிட், இட் டசன்ட் மேட்டர், ஸ்டில் இட் இஸ் நாட் அ ஈஸி திங், இட்ஸ் அ டாஸ்க் இல்லையா? ஆமாம்மா. அண்ட் ப்ளஸ் ஒரு சேனலோட அசோசியேட் ஆயாச்சு. இவ்வளவும் பண்ணுறது வந்து ஒரு பெண்மணியாக இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். இவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக மல்டி டாஸ்க் பண்ணுறதும் ரொம்ப ஒரு நிறைய பேர் கற்றுக்கலாம். என்னடா அந்த பொண்ணு வெறும் விஜய் தானே, டிவியில் வந்து பேசுறது, யாரோ இன்டர்வியூ எடுக்குது தான் எல்லாரும் நினைப்பாங்க. பட் யூ ஆர் மோர் டு தட். இந்த பாயிண்ட் மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஐ வாண்டட். தேங்க்யூ. நோ பட் ஆல்சோ அதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு எல்லாமே கரியர், ஒர்க், அச்சீவ்மெண்ட்ஸ், கோல், அதனால இவ்வளோ வேலை. எனக்கே வந்து ஐ லைக் லோடிங் அப் மை செல்ஃப். எனக்கு அந்த ஜோன்லேயே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஒரு ப்ரெஷரோடையே அடுத்து என்ன பிகாஸ் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ அதர்வைஸ் வித் மை லைஃப். இப்படி தான் நான் இருந்தேன். But over the last 2 years since the pandemic, a lot has changed. I love my dog. Right. And the kutti vishayam. Every Sunday putting him behind my car and taking on a ride. I love listening to podcasts, reading books. Taniya nariya travel panna pidikum. So idu ellame it actually really changes things when I go back to work. Adukaprom adu oru varam when I Sundays na phone complete I'll switch off these days. No matter what it is, I want that day to be without any disturbances and distractions. In the kutti habits which I'm doing religiously, they reflect better efficiency in my work because and the multifaceted irukra hustle culture kulla namba irukom. Everybody thinks like I'm always hustling, I'm doing too many things at a time. இதை வந்து அவங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம்ல. I realize that it's affecting our productivity. ஊருக்கெல்லாம் நம்ம அன்பாவும் பண்பாவும் இருக்கிறோம். நமக்கு நம்ம அன்பா பண்பா இருந்துக்கலாம், தப்பு இல்லை. நமக்கு வந்து யாரோ நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு க்ளோஸ் பர்சன் நம்மக்கிட்ட அன்பா இல்லைன்னா கோவம் வருது. பட் ஃபஸ்ட்டு நம்மளே நம்மக்கிட்ட அன்பா இல்லையே, அப்போ அவங்க இருக்கணும்னு எப்படி நம்ம அதை எதிர்பார்க்கலாம்? ஸோ அன்பா இருக்கிறதுனால your life is better now. 100%. Yeah. So that's a takeaway for that. ஸோ ரம்யா கிட்ட பேசின விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு, நான் எப்பயும் சொல்கிற மாதிரி, இதை பார்த்துட்டு யாராவது ஒருத்தருக்கு ஒரு கேள்விக்கு அவங்க வாழ்க்கையில் பதில் கிடச்சிருந்தாலும் இந்த கான்வர்சேஷன் சீரீஸ் நான் பண்ணுறதுக்கான இன்னும் பலன் அடைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஏதாவது ஒன்று உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டேக் இட். அண்ட் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும், இல்லை நீங்கள் ஒரு நல்ல நிம்மதியான மனுஷனாக இருக்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு உதவுதோ எடுத்துக்கோங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ப்ளீஸ் டேக் இட். அண்ட் தேங்க்யூ ரம்யா. ஓ காட், தேங்க்யூ டாக்டர். எனக்கு தேஜாவு மாதிரி இருக்குது இது. ஃப்ரம் சீயிங் யுவர் வீடியோஸ் லைக் திஸ், நீங்கள் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். நான் உங்களை பார்த்த உடனே சொன்னேன். யூடியூப்பில் நீங்கள் பண்ணுற கான்வர்சேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது இட் இஸ் ஸோ மோட்டிவேட்டிங். அண்ட் ஒரு டாக்டர் அப்படின்ற ஒரு ஃபுல் டைம் கரியர் வேர் யூ ஒன்ட் ஹேவ் டைம் ஃபார் யுவர் செல்ஃப், அதை வச்சுட்டு நீங்கள் இவ்வளோ லேயர்ஸ் ஆட் பண்ணி இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து யூ ஆடிங் ஸோ மச் பர்பஸ் டு த லைஃப் யூ லிவ் அண்ட் டு அதர்ஸ் அரவுண்ட் யூ. I really get inspired by you and thank you for inviting me. Such a pleasure. Thank you Ramya. எப்பயும் சொல்கிற மாதிரி தான், I always tell, we didn't bring anything. நம்ம எதுவும் கொண்டு வரல, எதுவும் கொண்டு போக போகிறதில்ல. இருக்கிற காலத்தில் நம்ம அடுத்தவங்களுக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்குமோ, முக்கால்வாசி வாழ்க்கை நம்ம நமக்காக தான் வாழ்ந்துக்கிறோம். பட் அதோட ஒரு டைம் அடுத்தவங்களுக்கும் ஒதுக்கி வச்சுட்டு சில விஷயங்கள் அவங்க வாழ்க்கைக்கு எதாவது பண்ணிட்டு போனால், லைஃபோட பர்பஸ் சால்வ் ஆகும்னு நான் நம்புறேன். Absolutely. I think that's what you're also trying to do. Yeah, but you're adding more responsibility for me now. Let me do that. Thanks. Sure. Thank you, Ramya. Yeah.